வணக்கம். 6ஆம் வகுப்புல ஒளி பிறந்தது விரிவானம் பார்க்கலாம். குழந்தைகள்கிட்டயும் மாணவர்கள்கிட்டயும் மிகுந்த அன்பு காட்டியவர் யாரு? நம்ம மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் வந்து ஒரு சயின்டிஸ்டா நம்ம பார்த்துட்டோம். மிகச்சிறந்த குடியரசுத் தலைவரா நம்ம பார்த்துட்டோம். நம்ம மாணவர்களோட ஃப்ரெண்டா, ஒரு கனவு நாயகனா நம்ம பார்த்துருக்கோம். அவர்கிட்ட வந்து நம்ம நேரடியா உரையாடினா என்னெல்லாம் கேள்வி கேட்போம், அவர் எப்படி பதில் சொல்வார் அப்படின்றது ஒரு காட்சி மூலமா நம்ம பார்க்கலாம். மாணவர்கள் வந்து தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கலாம் அரங்கு அப்படின்ற பெயர் பலகை வந்துட்டு அவங்களோட கவனத்தை ஈர்க்குது. கலாம் அரங்குன்னா கலாம் யாருக்கு தான் பிடிக்காது? அந்த பெயர் பலகை மாணவர்களோட கவனத்தை ஈர்க்குது. அரங்குக்குள்ள ஆர்வமா போறாங்க. அங்க அப்துல் கலாமோட புகைப்படங்கள் நிறைய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய திரை வந்து இருக்கு. அப்போ அங்க பொறுப்பாளர் வந்து சொல்றாரு, எல்லாரும் இங்க வாங்க, வந்துட்டு இந்த திரை முன்னாடி எல்லாரும் கூடி நிக்கும்போது நீங்க வந்து அப்துல் கலாம்கிட்ட பேசணுமா, இல்ல பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாணவர்களும் ஆமா, நாங்க வந்து அவர்கிட்ட பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது இதோ பாருங்க அவர் வந்து இங்க வராரு அப்படின்னு அந்த திரையை வந்து பொறுப்பாளர் காட்டுறாரு. அந்த திரையில யாரு தோன்றாரு? நம்ம அப்துல் கலாம் அவர்கள் தோன்றுறாரு. அப்போ மாணவர்கள் எல்லாம் கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவீரா அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அவங்கள பார்த்ததுல மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாணவர்களை பார்த்ததுல நம்ம கலாம் ஐயாவுக்கு மிக சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம அப்துல் கலாம் தயாரா இருக்காரு. ஓகேவா? மாணவர்கள் வந்து ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தங்க கேட்குறாங்க, அருண்மொழி முதல் கேள்வி கேட்குறாங்க, அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது? அறிவியல் மேல உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுறதுக்கான முதல் காரணம் என்ன, முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கலாம் ஐயா பதில் சொல்றாரு. அவர் வந்து 10 வயசு சிறுவனா இருந்தபோது அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பறவைகள் எப்படி பறக்குதுன்றதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வானில் பறக்கணும் அப்படின்ற ஆசை அவரோட மனசுல பதியுது. அந்த ஆசை குறிக்கோளா மாறி அது நனவாகவும் ஆகுது. ஓகேவா? அடுத்த கேள்வி வந்து தமிழ்ல திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு இவர் சொல்றாரு. நம்ம கலாம் அவர்கள் சொல்றாரு. பிடிச்ச புத்தகம் எது அப்படின்னு சொல்லி தேன்மொழி கேட்கும்போது கலாம் சொல்றாரு, திருக்குறள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண், உள்ளழிக்கல் ஆகா அரண், அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்ற குறள் வந்து என்னோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அது மாதிரி லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ற நூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படிக்கும்போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது எல்லாமே தோன்றும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. அவருக்கு பிடிச்ச நூல் எது? திருக்குறள். திருக்குறள்ல என்ன குறள் வந்து கலாம் அவர்களோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அவருக்கு அடுத்து என்ன நூல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு? லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்ற நூல் ரொம்ப பிடிக்கும். அது படிச்சதுனால அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே நான் பெற்றேன் அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாரு. அடுத்து அப்துல்லா, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, அதுக்கு கலாம் பதில் சொல்றாரு, இல்ல, போலியோவால பாதிக்கப்பட்டவங்க வந்து 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொறுத்திட்டு சிரமப்படுறத நான் பார்த்திருக்கேன். அதுக்கு பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போலியோல பாதிக்கப்பட்டவங்க வந்து 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொறுத்திட்டு நடக்கிறத அவர் பார்த்து வருத்தப்படுறாரு. அதுக்காக கார்பன் இலையை கொண்டு உருவாக்கப்பட்ட 300 கிராம் எடையான செயற்கை கால்களை உருவாக்கி இருக்காரு. அதை வச்சு அவங்க நடக்கிறத பார்த்ததுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாரு. ஓகேவா? அடுத்த கேள்வி, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள்?
உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோள்களையும் ஏவும் திறன் நம்மிடம் இருக்கு. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் இருக்கும். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்கு. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையில அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுட்டோம். இதெல்லாம் இந்தியாவோட வெற்றிகளா கருதுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? இந்தியா என்னெல்லாம் அடைஞ்சிருக்கு? உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தகவல் தொழில்நுட்பத்துல வளர்ச்சி, செயற்கைக்கோளை ஏவும் திறன் நம்மற்றுக்கு. எந்த மாதிரியான செயற்கைக்கோளையும் நம்மளால தைரியமா ஏவ முடியும். அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறதுல முன்னணியில இருக்கும். நவீன மருந்து பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஏவுகணை செலுத்திருக்கோம் அக்னி, பிருத்வி மாதிரியான ஏவுகணைகளை செலுத்துறதுல வெற்றி பெற்றிருக்கும். இதெல்லாம் தான் இந்தியாவோட வெற்றிகளா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கருதுறாரு. இந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம், ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன அப்படின்னு நீலன் கேட்கிறா. அப்படி ஓகேவா? அதுக்கு கலாம், கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கு. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருது. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டும் இல்லாமல் இனி வரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியலாம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. கடலுக்கு அடியில நம்ம பார்த்துடாத, மனுஷனால கண்டறியாத தாவர உயிரினங்களை வச்சு புதிய மூலக்கூறுகளை பயன்படுத்தி கொடிய நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியும். இனி ஃபியூச்சர்ல வர நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. வான்மதி கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 3 சிறப்புகளை பெற்றிருக்கும்னு ஐயா நம்புறாரு. 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு 3 சிறப்புகளை சொல்றாரு. என்னென்ன சிறப்புகள்? 1000 வருஷம் முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான வலுவான கல்வி முறை இருக்கும். இயற்கை வளங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருந்தாலும் கூட நம்ம அனுப்பின செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு தரும். செவ்வாய்க்கோள்லயே மனுஷன் குடியேறி இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. மேரி, செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கலாம் சொல்றாரு, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள்களை இந்தியா நிலவுக்கு அனுப்பியிருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ஏவு ஊர்திகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம். எனவே நிலவுக்கு செல்ல தயாராயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் இந்தியா நிலவுக்கு அனுப்பியிருக்கு? 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள். நிலவுக்கு போக முடியும்னா சூரியனுக்கும் போக முடியுமா அப்படின்னு ஃபாத்திமா கேட்குறாங்க. அதுக்கு சூரியன் எரிஞ்சுட்டே இருக்கிறதுனால சூரியனுக்கு போகிறது வெப்பத்தை வெளியிட்டுட்டே இருக்கு. அதனால அந்த தாங்கும் சக்தி இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. வருங்காலத்தில் அந்த மாதிரி தாங்குற சக்தியை தாங்கும் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன் சூரியனுக்கும் போகலாம். இளம்பிரையோட கேள்வி என்ன? உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம்? கலாம் அவர்களின் பதில், அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கிற மனப்பான்மைதான். கேள்வி கேட்கிற மனசு கேள்விக்கான விடையை தேடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அறிவியலின் அடிப்படையை கேள்வி கேட்கிற மனப்பான்மை. அதனால அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனாலதான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். குழந்தைகளாகிய நாம் தான் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நாம் தான் முதல் விஞ்ஞானி. அடுத்த கேள்வி, நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகள். அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்களின் பங்கு என்னவாக இருக்கணும்? வருங்காலத்துல எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் குறிச்சுக்கணும். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரிச்சுக்கணும். கடின உழைப்பால் வெற்றி அடையணும். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். யாரோட வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும்? மாணவர்களாகிய சிறு குழந்தைகளின் வெற்றி.
வெற்றி அடையும் வழி யாது அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. அதுக்கு 2 வழிகள் இருக்கு அப்படின்னு கலாம் சொல்றாரு. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். அடுத்து வியர்வை வியர்வை வியர்வை. கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா வெற்றி அப்படின்றதுக்கு தாமதமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அறிவை வளர்க்கும் அனைவரையும் பேச்சையும் கவனிக்கணும். யார் பேசினாலுமே அதில் என்ன கருத்து இருக்குது, என்ன அறிவு ஒளிஞ்சிருக்கு, நமக்கு எது தேவைப்படும்னு கவனிக்கணும். அடுத்து வியர்வை வியர்வை வியர்வை, உழைக்கணும். உழைப்பு தான் நமக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் அரங்க பொறுப்பாளர்கிட்ட நன்றி சொல்லிட்டு மாணவர்கள் கிளம்புறாங்க. நம்மளும் கலாம் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.